ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத தாண்டி எதனால் ஒரு பிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டோனாலே நம்மளுக்கு போதும். அதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னா, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை. எந்த விதத்துலேயுமே யாரையுமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம டிபெண்ட் பண்ணியோ இல்லை வேறு வேறு விஷயங்களில் சரியாக இது பண்ணிக்கிட்டோ நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே இதெல்லாம் நம்ம சொல்லணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இந்த நேரத்தில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சரி பண்ணிக்கிறதுக்கான நிலைமையை நம்ம தான் இது பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்மளாம் யாருக்கும் எதுக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. வேறு வேறு விஷயங்களில் வேறு வேறு இதை நீங்கள் சொல்கிற விதத்துக்கு சொல்லிக்கிட்டு நம்ம போயிட்டுருக்கலாம். பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம யாரையும் இது பண்ண வேண்டியது அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எந்த ஒரு விதத்துலேயும் யாரையும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி கிடையாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு அமையும். அதை தாண்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்க தேவையில்ல. போக போக எல்லாமே சரியாகிக்கிற நிலமை தான். என்னால் இதுக்கு மேலே யாரையும் நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. நம்மளால் எதையுமே இப்போ இருக்கிறத ஒரு சில விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் நம்மளால் எதுக்குமே இப்போ இருக்கிற நிலைமையில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். போக போக நீங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இருக்கணும் தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்ய போகிறது கிடையாது. இதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிறதுக்கான இதை நாங்கள் தான் பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இந்தந்த நேரத்தில் இது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை காம்ப்ளிகேட்டடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும் பண்ணணுமே தவிர நீங்கள் எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். ஒரு சில விஷயங்களில் நம்ம எல்லாமே நம்மளுக்கு தேவையான விஷயங்களில் நம்மளே இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்துட்டாலே போதும். நம்மளுக்கு அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஏதோ அதை முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதுக்கு மேலே எனக்கும் எப்படி பேசணும் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோமா என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. இந்தந்த நேரத்தில் இது இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான். குறை சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா எதுக்குமே நம்மளுக்கு ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன். நீங்கள் அதை பற்றி எதையும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாலே போதும். அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் ஆக வைக்கும்.